ஸ்கூல் ஓப்பன் ஆயாச்சு. இனிமேல் பசங்கள்லாம் பிள்ளைங்க வந்து புக்கு நோட்டெலாம் கொண்டாந்துட்டு எம்மா அட்டை போட்டு தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்மளும் நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு அட்டை போடுறதுக்கு உட்காந்துருவோம். நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் பேப்பர் செய்தி பேப்பரில் தான் அட்டை போட்டு கொண்டு போவோம். அதுவும் கிடைக்காது. யார் வீட்லையாவது மோஸ்ட்லி அப்போம்லாம் ஏதாவது 1-2 வீட்டில் தான் செய்தி பேப்பர் வாங்குவாங்க. அவங்க வீட்டில் போய் அக்கா கொஞ்சம் புக்குக்கு அட்டை போடுறதுக்கு செய்தி பேப்பர் தாங்கக்கான்னு சொல்லி வாங்கி கேட்டு அட்டை போட்டு டீச்சர்கிட்ட கொண்டு கொடுத்தா, என்ன நீ ப்ரௌன் ஷீட்டில் போடாமல் நீ செய்தி பேப்பரில் போட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி டீச்சர் ஏசாங்க. மறுபடி வீட்டில் வந்து எம்மா டீச்சர் அடிக்காங்கன்னு சொல்லி வீட்டில் அடம் பிடிச்சி ப்ரௌன் ஷீட் வாங்கி போட்டுட்டு போய் டீச்சரெல்லாம் காமிச்சிருக்கோம். அதெல்லாம் ஒரு காலம், மறக்க முடியாத காலம். இப்போ உள்ள பிள்ளைகள் எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்தி பேப்பர்லாம் போட மாட்டோம், எங்களுக்கு நீங்கள் ப்ரௌன் ஷீட்டில் தான் போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கி. அதேமாதிரி பென்னு இப்போ என்னெல்லாமோ டேங்க் பென்லாம் வந்திருக்கான். நாங்கள் பிடிக்கச்சில் ஒரு ஹீரோ பென் வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கும் அனுபவங்கள் இருந்துச்சுன்னா என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.